குருவடி சரணங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் இன்பம், பேரின்பம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில் தேடி பயணிச்சிட்ருக்கோம். இன்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இன்பத்துக்குள்ளே நாம் தேடுவது அனைத்தும் அதனுள்ளே மூழ்கி போயிடுது. பேரின்பத்திற்கான எல்லை எதுங்கிற ஒரு விஷயம், நீ உனக்குள் என்று நீ உன் நிறைவான மெய்ப்பொருளை கண்டு உனக்குள் நீ மூழ்கி போகிறாயோ அப்பொழுதே உன் நிறைவுக்குள் உனக்கான பேரின்பம் வந்து நிற்கும். வாழ்க்கையில் தனக்கான தேவை எது என்பதனை தேடும் பொழுது மட்டுமே ஒவ்வொருவருக்கான தேடலின் தேவைகளும் அதனுள்ளிருந்தே நிறைவு பெறுகிறது. வாழ்க்கையின் தரமான நிறம் தரக்கூடிய ஒவ்வொருவரின் வல்லமை பொருந்திய வாழ்க்கைக்கான ஆதாரமும் அங்கே இன்பமயமாய் நிற்கின்றது. அனைவருக்கும் அவரவர் எண்ணத்திற்கேற்ப எதனை அவன் உள் வாங்குகின்றானோ அதுவே அவன் வாழ்வியலாய் அமைகின்றது. குரு தரும் ஞானத்தின் மெய்ப்பொருள்தனை தன் நிறைவான உன்னதமான வார்த்தைக்குள் ஒப்பிட்டு பார்த்தால் போதும். அவரவர் வாழ்க்கைக்கு அவரவர் தரமான நித்தியமான கல்பனம் எது என்பதனை அவர் உணங்கத் தொடங்கிவிடுவர். குருவின் திருமேனி காணும் பொழுது தன் மேனி எது என்பதனை அவன் உணரத் தொடங்கிவிடுவான். ஒவ்வொருவருக்குள்ளும் நிற்கரணையில் நின்று கொண்டு நிதானத்துவத்துடன் அவர்கள் செயல்பட்டால் போதும். வாழ்க்கை தரத்தின் அனைத்து உத்பயமான வேகங்களும் அவருக்குள்ளிருந்தே ஆற்று நீர்போல் வீற்றிருந்து ஓடிவிடுமாம். உள்ளம் தன் கரைதனை சேராத ஒருவன் தன் இல்ல கரைதனை எங்கனம் சேர்வான். அனைவருக்கும் குருவே சரணங்க.